வெல்கம் டு டிட்பிட்ஸ். பனாமா இஸ்த்மஸ பனாமா கேனல் அமைக்க தேர்ந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், டிஸ்டன்ஸ். அட்லாண்டிக் பசிபிக் நடுவே உள்ள ஷார்டஸ்ட் லேண்ட் ஸ்ட்ரிப் பனாமா இஸ்த்மஸ். ஜஸ்ட் 50 miles across. So, less digging, less time, less cost. செகண்ட், பனாமா இஸ்த்மஸ்ல செக்ரஸ் ரிவர், இயற்கை பள்ளத்தாக்குகள், கான்டினென்டல் டிவைடின் குறுகிய பகுதி, நிலப்பரப்பு எல்லாமே இயற்கையாகவே இருந்தது. பனாமா இஸ்த்மஸ் லிட்ரலி நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவை பிரிக்கிறது. அதே நேரத்தில் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனையும் பிரிக்கிறது. ஒரு இயற்கையான லேண்ட் பிரிட்ஜ் மாதிரி. இந்த இயற்கை அமைப்புகளால் தான் என்ஜினியர்ஸ் செக்ரஸ் ரிவர்ல டேம் கட்டி ஆர்டிபிஷியல் கேர்டன் லேக் உருவாக்க மற்றும் லாக் சிஸ்டம்ஸை டிசைன் செய்ய முடிந்தது. கான்டினென்டல் டிவைட் மலையை கட் பண்ணி கணவாய் அமைக்க முடிந்தது. முதல்ல பனாமா கேனல் கட்டுவதற்கு சூயஸ் கேனல் ஹீரோ பெர்டினாண்ட் டி லெசப்ஸ் சூயஸ் மாடலை பனாமாக்கும் அப்ளை பண்ணலான்னு நினைத்தார். அதாவது சி லெவல் கேனால். ஆழ குழி தோண்டி அகழி வெட்ட நினைத்தனர். ஆனா 1881 இருந்து 1889 வரை நடந்த பிரெஞ்சு அட்டெம்ப்ட் மிகப்பெரிய டிசாஸ்டர். ஏன்னா பனாமா பிளாட் டெசர்ட் கிடையாது. பனாமாவின் நில அமைப்பு முற்றிலும் வேறு. மலைகள், மழைக்காடுகள் மற்றும் நிலையற்ற மணல் பரப்பு கொண்டவை. கடுமையான மழை மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதி. நிலச்சரிவு ஆயிரக்கணக்கான உயிர்களை பறித்தது, இயந்திரங்களை புதைத்தது. இது தவிர மலேரியா காய்ச்சலும் மஞ்சக்காமாலை நோயும் வந்து இறந்தவர் பலர். இந்த நோய்களுக்கு காரணம் கொசு என்று கூட அந்த காலகட்டத்தில் தெரியாது. பொருட்சேதமும் உயிர் சேதமும் அதிகம். சோ கம்பெனி திவாலாகிடுச்சு. பனாமாவின் கடுமையான நில அமைப்பை சமாளிக்க முடியாமல் பிரெஞ்சு முயற்சி அங்கேயே முடிந்தது. அடுத்ததாக அமெரிக்கா களமிறங்கியது. 1904ல புதியதாக சுதந்திரம் பெற்ற பனாமா நாட்டுடன் கையெழுத்தான ஹே பூனாவெரிலா ஒப்பந்தத்தின் மூலம் கால்வாயை கட்டவும் இயக்கவும் அமெரிக்காவுக்கு உரிமை கிடைத்தது. அதற்கு பதிலாக பனாமா ஒரு நிதி தொகையை பெற்றது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராட்டஜிய மாத்தி யோசிச்சாங்க. முதல் வேலையா சதுப்பு நிலங்களை வடிகட்டி சுத்தம் செய்து கொசுக்களை அழித்தனர். சி லெவல் கேனல் ஐடியாவை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வந்த சொல்யூஷன் தான் A lock canal, a water elevator system. நிலத்தடியை முழுக்க தோண்டாமல் பனாமா இஸ்த்மஸ் நிலப்பரப்பையே 85 feet உயரம் கொண்ட ஒரு பெரிய லேக் சிஸ்டம் ஆக்கினார்கள். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 85 feet உயரம் கொண்ட நீர்வழி பாதை தான் பனாமா கால்வாய்.